ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லோரும் நலமாக இருப்பீங்க நம்புகிறோம். இன்று படித்ததில் பிடித்தது செக்ஷனில் உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, விழாமல் ஓடுவது என்பது நம்பிக்கை, விழுந்தாலும் எழுந்து ஓடுவது என்பது தன்னம்பிக்கை. இப்போது நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம், இல்லை ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறோம் அப்படின்னா, நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு நினச்சி என்றைக்குமே வருத்தப்படாதீங்க. ஏன்னா தோல்வி தான் என்றைக்குமே நம்ம வெற்றிக்கு முதல் படியாக இருக்கும். ஏன்னா அனுபவ ரீதியாக நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய ஹார்ட் ஒர்க் அதில் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம முழு உழைப்புமே அதில் போட வேண்டியதாக இருக்கும். எடுத்த உடனேயுமே நம்ம அதில் வெற்றி கிடச்சிருமா அப்படின்றது கிடையாது. என்றைக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டு அடிப்பட்டு உதப்பட்டு மிதிப்பட்டு அப்படி தான் நம்ம ஒரு வெற்றின்றதே நமக்கு கிடைக்கும். ஸோ என்றைக்குமே தோல்வி நினச்சி கவலைப்படாதீங்க, தன்னம்பிக்கையோடு ஓடுங்க, வெற்றி நிச்சயம் நமக்கே கிடைக்கும் அப்படின்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உமா, என்ன உமா, உனக்கு என்ன அப்படி ஒரு இது? அங்க இருந்தா நான் வந்திருக்க மாட்டேனா? இந்த 2 நாளா மனசு நிம்மதி இல்லாத ஒரு பொழப்பு. நேற்று ராத்திரில உன்னை ஆளை காணோன்னு சொல்லி எங்கெங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா நானு? ஒரு ஃபோன் போட்டு சொல்றதுக்கு என்ன? சொல்லியிருந்தேன்னா நான் வந்திருப்பேன்ல. இவ்வளவு தூரம் இங்க வந்து நிக்கணும்னு ஏதாவது இருக்குதா? உங்களுக்கு கூடவா அறிவில்ல? இவ்வளவு தூரத்துல இந்த மாதிரி நேரத்துல இவ்வளவு கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்து என்ன பண்றது? உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா இல்லையா? தம்பி, நான் அப்பயே சொன்னேன்ப்பா கிளம்பும் போதே, ஏண்டி மாப்பிள்ளையோட அட்ரஸ் எதுவும் தெரியுமாடி? தெரிஞ்சதுன்னா போவோண்டின்னு. அவ தான் கேட்கல. இப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்லை? அப்படி என்ன நான் தப்பு பண்ணிட்டேன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க பொண்ணை நான் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணேன். அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இவ்வளவு கேவலமா யோசிச்சிருக்கீங்க என்னைய பத்தி. அந்த மாதிரி கேவலமான புத்தி எனக்கு இருந்துச்சுன்னு வைங்க, உங்க பொண்ணை இத்தனை வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணுன்ற அவசியம் இல்லை. இங்க இருந்தே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி உங்க வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வந்திருப்பேன். என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? அட்ரஸ் தெரிஞ்சா போவோமா? என்ன இது? ஊரை சுத்தி பார்க்கணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட்டிட்டு வந்து காட்டி தொலைஞ்சிருப்பேன்ல. அதை விட்டுட்டு ஒன்றும் சொல்லாம கிளம்பி வந்து இப்படி மனுஷனை நரக வேதனையை 2 நாள்ல அனுபவிச்சு வச்சுட்டீங்க தெரியுமா, 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, என்ன சத்தம்? சார், ஃபோன் பண்ணியிருந்தீங்க. இதுதான் என்னோட மனைவி, இது என்னோட மாமியார். அதான் சார். சார், இவங்களுக்கு இந்த ஊரை பத்தியே ஒன்றும் தெரியாது. எப்படி சார் இவங்க இவ்வளோ தூரம் வர வரைக்கும் விட்டுருக்கீங்க? ஏதோ என் கையில கிடைச்சதுனால பரவாயில்ல, வேற எங்கேயாவது போய் தப்பான ஆட்கள் கையில மாட்டியிருந்தா என்ன பண்றது? என்ன இப்படி ஒரு அஜாக்கிரதை உங்களுக்கெல்லாம்? இல்லை சார், எனக்கு இங்கே வேலை சார், அவங்க ஊரில் இருக்காங்க. ஏங்க, உங்கள் ஒய்ஃப் உங்களை விட்டு இருக்க மாட்டேங்கிறாங்கன்னா உங்களோட கூட்டிகிட்டு வந்து வச்சுக்க வேண்டியதானே? இப்படி வந்து ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று தப்பாக இருந்தால் என்ன பண்ணுறது? கொஞ்சமாவது யோசிங்க சார். எதுக்கு நீங்கள் சம்பாதிக்கிறீங்க? குடும்பத்துக்காக தான் சம்பாதிக்கிறீங்க. குடும்பத்தை விட சம்பாத்தியம் ஒன்றும் பெருசு கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சார், வேணும்லாம் பண்ணல சார். ஊரில் பெரிய பணக்கார குடும்பம் சார். அங்கே அவங்க பாதுகாப்பாங்க இருப்பாங்கன்னு தான் சார் அங்கே விட்டுட்டு நான் இங்கே வந்து வேலை செஞ்சிட்ருக்கேன். ஊரில் கொஞ்சம் கடன் ஆயிடுச்சு. கடன் அடைக்கிறதுக்காக தான் நான் இங்கே வேலை பார்க்குறதா போச்சு. இவங்க அவசரப்பட்டு என்னை பார்க்கணுன்ற ஒரு இதில் கிளம்பி வந்துட்டாங்க. மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை சார். நான் கூட்டிகிட்டு போகலாமா சார்? இங்கே பாருங்க, வேற எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? அப்புறம் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஊரை விட்டு ஓடுறது வைக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது சொல்லிட்டேன். இல்லைங்கய்யா, அப்படியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. மாப்பிள்ளையை பார்க்கறதுக்கு தான் அங்கேருந்து நாங்கள் வந்தோம். இப்போ தான் மாப்பிள்ளையை பார்த்துட்டோம் இல்லைங்களா, நாங்கள் மாப்பிள்ளையோட கிளம்புறோங்க. இனிமேலாவது கொஞ்சம் யோசிங்க. இது ஒன்றும் சின்ன ஏரியா கிடையாது, ரொம்ப பெரிய ஊர். இங்கே வந்து தொலைஞ்சிட்டிங்கன்னா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏதோ உங்கள் நல்ல நேரம் நீங்கள் நல்லபடியாக கிடச்சிருக்கீங்க. சரிங்களா? கூட்டிகிட்டு போங்க, கூட்டிகிட்டு போங்க சார். இனிமேலாவது சூதானமாக இருங்க. ஊரை விட்டு வர்றதுக்கு முன்னாடி ஃபோன் நம்பரு, அட்ரஸ்ஸு எல்லாம் எழுதிக்கிட்டு வாங்க. அதுபடி போங்க. அதை விட்டுட்டு ஒன்றுமே இல்லாமல் வந்துட்டு இப்படி எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு போவாம கிளம்புங்க சார். ரொம்ப நன்றி சார், இவங்களை கண்டுபிடிச்சி கொடுத்ததுக்கு. நேற்றுலேருந்து அலைஞ்சிட்ருக்கேன் சார், எங்கே இருக்காங்க என்னன்னு தெரியாமல். ஏதாவது போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க வேண்டியதானே? எதுவுமே கொடுக்காம அலைஞ்சிட்டு இருந்தீங்களா? இல்லை சார், அந்த டைமில் எதுவும் தோணலை சார். இனிமேலாவது கேர்ஃபுல்லாக இருங்க. போங்கம்மா. ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்த உதவி நான் காலத்துக்கு மறக்க மாட்டேன். நீங்கள் பிள்ளைக்குட்டியோட நல்லா இருக்கணுங்க ஐயா. சரி, போயிட்டு வாங்க.
ரகு அவங்க வீட்டில் பிள்ளைக்கு ஏதோ நலங்கு வைக்கிறாங்களாமா, நாளைக்கு கல்யாணன்றனால போயிட்டு வந்திருக்கலாம்ல. இல்லைங்க, அம்மா இன்னைக்கு ஊர்லேருந்து சாமியாரை கூட்டிகிட்டு வந்திருந்தாரு. அதான் சரி அவங்ககிட்ட சாமி பார்த்தோம். சாமி பார்த்தாமா? உனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கையே இல்லையே தங்கம், அப்புறம் எப்படி நீ அதெல்லாம் பார்த்த? என்ன பண்ணுறது, காசு பணம் இருக்க வரைக்கும் எதுவுமே கண்ணுக்கு தெரியல. ஏன் கடவுள் கூட கண்ணுக்கு தெரியல. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது தானே சாமியை தேடி போகிறதா இருக்குது. அதான் கூட்டிகிட்டு வர சொன்னேன். வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, நிம்மதியே இல்லைன்னு. அதான் கூட்டிகிட்டு வந்துட்டு போனாங்க. வந்துட்டு இல்லாத போலதெல்லாம் சொல்லி குண்டை தூக்கி போட்டு போயிட்டாங்களா? எவ்வளோ காசு பறிச்சுட்டு போனாங்க? காசும் பறிக்கல, ஒன்றும் பறிக்கல. வெறும் 100 ரூபா தான் கொடுத்து விட்டேன். அதுவும் சோழி உருட்டி பார்க்கறதுக்கு தான். சோழி உருட்டி பார்க்கறதுக்கு 100 ரூபா? சரி, காசு இல்லாத நேரத்தில் என்னென்ன வேணாமா பண்ணு. காசுலன்றீங்க, என்ன காசு இல்லாமல் இருக்குது? அதான் எல்லாமே இருக்குல்ல, அப்புறம் என்ன? ஐயோ, இதை நோண்டுனா அதை நோண்டி வர மாதிரி ஆயிருமே. சரி சரி, என்ன சொன்னாங்க? ஏதோ 3 வருஷத்துக்கு மருமவளுக்கு நேரம் சரியில்லாமல் இருக்கான். அதுவும் இல்லாமல் நம்ம பையனும் மருமவளும் பிரியறதுக்கெல்லாம் இருக்கான். அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் சொன்னோன்னே ஒரே பயமாக போச்சு. சொல்லலை ஏதாவது இல்லாத பிள்ளை குண்டை தூக்கி போடுவாங்கன்னு? அதுவும் இல்லாமல் நம்ம வீட்லேயுமே ரொம்ப கஷ்டம், சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு வர நிலமையெல்லாம் இருக்குதான். அது நம்ம வீட்டில் ஒரு வில்லங்க சொத்து வந்திருக்கு. அதை முதல்ல அவங்கள்ட்ட ஒப்படைங்க, அப்போ தான் உங்களுக்கு வீட்டில் நிம்மதின்றது இருக்கும் அப்படின்னாங்க. நாம் அப்படி ஒன்றும் வில்லங்க சொத்து எதுவும் வாங்கலையே அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அம்மா வந்து சொன்னிச்சு, உன் மருமக வீட்டிலேருந்து சீதனமாக வந்துச்சுல அந்த வீடு, அந்த வீட்டில் அவங்களே அம்பிட்டு கஷ்டப்பட்டாங்க, சாப்பாட்டுக்கு இல்லாமல் ஒன்றுத்துக்கு இல்லாமல். அந்த வீடை வந்த நேரமும் என்னமோ தெரியல, மாப்பிள்ளையும் தோத்துட்டாரு. இப்போ வீட்லேயும் கஷ்டம், பையனும் இங்கே வேலைக்கு போகிறேன்னு அங்கே போயிட்டான். வீட்டில் மருமவும் பிரச்சனையாக கிடக்குது. அதனால் அதை முதல்ல கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதான் அதை முதல்ல அவங்கக்கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த வீடு வந்த நேரமோ என்னமோ தெரியல, நம்மளை பிடிச்சி ஆட்டி படைச்சிருச்சு. ஐயோ, இனி யாரோட சொத்து வேணாங்க, நமக்கு நம்ம இடம் பலம் வீடெல்லாம் கிடக்குது. நம்ம எதுக்கு போய் அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படணும்? அதை கொடுத்துருவோம். அந்த பிரச்சனையும் வேண்டாம், ஒன்றும் வேணாம். நமக்கு நம்ம பையன் வாழ்க்கையும் பையனோட நிம்மதியும் தான் முக்கியம். 1000 தான் நான் கோவக்காரியா வாய் அதிகமாக பேசினாலும் வச்சாலும் குடும்பம் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த புள்ள கொஞ்சம் இப்படி குணம் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவரே சொல்லும்போது, அதுவும் இல்லாமல் இத்தனை வருஷம் நடந்தது எல்லாமே அவர் அப்படியே புட்டு புட்டு வச்சார். அதெல்லாம் சொன்னது கேட்டோன்னையும் எனக்கு நடுங்கி போயிடுச்சு. இனிமேல் வேண்டாங்க, எல்லாரோட பாவத்தையும் கொட்டிக்கிட்ட பாவம் இன்னைக்கு நமக்கு எப்படி விடிஞ்சிருக்குன்னு பாருங்க. அதுவும் இல்லாமல் ஊர்க்காரவங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து கொடுத்த பணத்தை எல்லாம் நம்ம வீட்டுக்குன்னு நம்ம செலவு பண்ணிக்கிட்டு நமக்குன்னு சேர்த்து வச்சோம், நம்ம பிள்ளைக்குன்னு சேர்த்து வச்சோம். பெற்றவங்க செய்கிற பாவம் பிள்ளைங்களுக்கு தான் சேருன்ற கதையை நம்ம இவனுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறோம், சொத்து சேர்க்க வைக்கிறோம்னு சொல்லி பாவத்தை சேர்த்து வச்சு இப்போ பாருங்க எங்கே நிற்கிதுன்னு. நம்ம பிள்ளை வாழ்க்கை போயிருச்சுன்னா அம்பிட்டு தாங்க, எம்பிட்டு தான் காசு கொடுத்தாலும் வாங்கவே முடியாது. அதனால் இதெல்லாம் கொடுத்துருவோங்க. நம்ம பண்ண பாவத்துக்கு ஒரு பிராயச்சித்தமாகவும் இருக்கட்டும். ஏற்கனவே பண்ண பாவத்துக்கு எல்லாமே போய் தான் இருக்கு, இதுல தனியா வேற போறதுக்கு என்ன இருக்கு? அகல உழுவதை விட ஆழ உழுன்னு சொல்லுவாங்க. நம்ம எதுக்குங்க அகலத்துக்கு உழுணும், ஆழத்துக்கு உழுது நம்ம இது பண்ணிடுவோங்க. இது வேண்டாங்க, மருமகிட்ட இருந்து வாங்கின நகை பணம் சொத்து எல்லாம் அவங்கக்கிட்டே கொடுத்துருவோம். நமக்கு அந்த பாவமே வேணாம். அதுவும் இல்லாமல் அந்த சம்மந்திக்காரி இங்கே இருக்கிறதுனால தான் அவளை ஏற்றி விட்டு பிள்ளை வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கா. அதனால் அவளை முதல்ல இங்கேருந்து அனுப்புனாதான் நம்ம பையன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவளை முதல்ல அங்கே அனுப்பிடுவோங்க. இல்லைன்னா நம்ம வீடே குட்டி சவராக போயிருங்க. 3 வருஷத்துக்கு கெடு சொல்லியிருக்காங்க. நேரம் கொஞ்சம் பொல்லாப்பாக இருக்குன்னு கோவிலில் போய் விளக்கு போட சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் 24 மணி நேரத்தில் தகவல் தெரியும்னு சொல்லியிருக்காரு. இவ்வளோ நேரம் நம்ம பையன் ஊரே திரிஞ்சுக்கிட்டு இருக்கான், அப்பெல்லாம் கிடைக்காதவரு ஒரு சோழியை உருட்டினோன்னே 24 மணி நேரத்தில் கிடைச்சிருவாங்களா? பையன் தான் ஃபோன் பண்றான். ஸ்பீக்கர்ல போடுங்க. ஐயா என்னையா அவங்க இருக்கிற தெரிஞ்சிருச்சா? எல்லாம் தெரிஞ்சிருச்சுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருந்தாங்க, இப்போ நான் வீட்டுக்கு தான் இங்கே கூட்டிட்டு வரேன். ஐயோ அப்பா, இப்போ தாண்டா போன உசிரே திரும்ப வந்துச்சு. இன்ன வரைக்கும் ஒரு தகவலும் வரலையே, என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ தான் நிம்மதியாக இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, 2 பேத்துக்கும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லைல்ல? இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வரேன், மற்றதெல்லாம் பேசிக்கலாம். சரிடா, முதல்ல அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு எதுவும் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வா, சரியா? வெறும் வயித்தோட வராம. சரிம்மா. இப்போ என்ன சொல்றீங்க? அதுதான் போலீஸ் பாதுகாப்புல தானே இருந்திருக்காங்க, அப்புறம் என்ன?
சும்மா அதுக்கு இதுக்கு முடிச்சு போடாதீங்கங்க. முதல்ல நான் சொல்கிறத கேளுங்க. நம்ம செஞ்ச பாவம், இந்த ஊர்க்காரங்களுக்கு செஞ்ச பாவம் இன்றைக்கி நம்ம பிள்ளைக்கு தான் வந்து விடியுது. அதனால் வேண்டாங்க, இந்த பாவமே வேண்டாம். நம்ம வாங்கின இந்த சொத்து பத்து அதெல்லாம் நம்ம பொதுமக்களுக்கு என்னென்ன ஏமாற்றி வாங்கணுமோ அதெல்லாம் கொடுத்துருவோங்க. வேணாங்க, வேணாம். இந்த பாவப்பட்ட பணமே நமக்கு வேண்டாம். சொத்து சேர்த்து வைக்கிறோம்னு சொல்லி கடைசியில் நம்ம பயலுக்கு பாவத்தை தான் சேர்த்து வச்சுருக்கோம். பெரிய இவங்க இந்த வேலை இல்லைன்னா வேற வேலை. ஆத்தாடி, என்ன இவ எப்பயும் வேலைக்கு போயிட்டு வந்து அப்படியே மல்லாக்கப்படுத்து கிடப்பா. சோறு குழம்பு கூட பொங்க மாட்டா. இன்னைக்கு வேக வேகமாக வந்தா, துணியை மாத்தினா, மாவை டக்குன்னு பிணைஞ்சா, எடுத்து போட்டு அடிச்சா, இப்போ சப்பாத்தி போட்டு குழம்பு வச்சு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காளே. என்னங்கடா இது ஒரு அநியாயமா இருக்குது. வேலைக்கு போயிட்டு வந்து ஒரு வேலையும் செய்ய மாட்டா, இன்னைக்கு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்கறாளே. அம்மா இது என்னம்மா கூத்தா இருக்குது? வேலைக்கு போயிட்டு வந்து நீதான் வேலை செய்யணும்னு சொல்லுவா, இன்னைக்கு என்ன இவளே எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாக்குறா? அதாண்டா எனக்குமே ஒன்றும் புரியல. வந்ததுலேருந்து பாத்திரத்தெல்லாம் போட்டு உருட்டுனா மாவள்ளி போட்டு அட்டின்னு யார் மேலே இருக்க வெறி எடுத்து அடிச்சாலோ தெரியல. அந்த பாத்திரமே உடஞ்சிருக்குமா என்னமோ தெரியல. அப்படி பண்ணி இப்போ சப்பாத்தி போட்டு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காடா. அதானே சின்ன பொண்ணு. என்ன சாப்பிடலையா? எல்லாம் செஞ்சு வச்சாச்சுல, சாப்பிட வேண்டியதானே எடுத்து. நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு இருக்க? அதான் அம்மா செய்வாங்க. நீ வேலை செஞ்சு களைப்புல வந்திருப்ப, கொஞ்ச நேரம் போய் படுக்க வேண்டிதானே. படுப்போம். சூடு ஆறுறதுக்குள்ள எடுத்து போட்டு சாப்பிடுங்க. அப்புறமேட்டுக்கு அது ஆறி போச்சு இது ஆறி போச்சுன்னு நம்ம உயிரை போட்டு எடுக்காம. ஏண்டியம்மா, அம்புட்டோன்னு நீ கஷ்டப்பட்டுலாம் வேலை செய்ய வேணாம். வெளியும் வேலை பார்த்து வீட்லயும் வேலை பார்த்துக்கிட்டு கம்முன்னு போய் படுகோ. நான் எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், இனிமே நானே பாத்துக்கிறேன். சின்ன பொண்ணு வீட்டு வேலையும் பார்த்து வெளியிலயும் போய் வேலை பார்க்க முடியாதுன்னு இப்ப இப்படி சொல்ற. இனிமே எல்லாம் அப்படித்தான். இனிமே எல்லாம் அப்படியா? ஏண்டா, அநேகமா உன் பொண்டாட்டி இங்கே கிழிக்கிற மாதிரி அங்க கிழிச்சிருப்பா. வேலையை விட்டு கிழிச்சிட்டாங்க போலடா. அம்மா இரு, அவகிட்ட கேட்டு பாக்குறேன். சின்ன பொண்ணு, என்னையா ஆறத்துக்குள்ள எடுத்து சாப்பிடுன்னு அப்படியே பாத்துக்கிட்டு உட்காந்துருக்கீங்க? சுடு எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம். என்ன வேலைக்கு போயிட்டு வந்ததுல இருந்து நீ பாட்டுக்கு வேலை பாக்குற? அதான் எதுவும் வேலை பிரச்சனையா? எனக்கு என்ன வேலை பிரச்சனை? அப்படியெல்லாம் எது இருந்தா தூக்கி வீசிட்டு வந்துருவேன் நானு. எவனுக்கும் பயப்பட மாட்டேன். தூக்கி வீசிட்டு வந்தியா இல்ல ஒன்ன தூக்கிட்டாங்களா? அடே, அநேகமா உன் பொண்டாட்டிக்கு சீட்டை கிழிச்சுதான்டா அனுப்பியிருக்காங்க. சின்ன பொண்ணு. யோ இப்ப என்னையா வேலை போயிடுச்சா என்னன்னு? அவ்வளவுதானே. வேலையெல்லாம் நானே தூக்கி வீசிட்டு வந்துட்டேன். அவன் வேலையெல்லாம் என்னையே செய்ய சொல்றான். அப்ப என் வேலையை எவன் செய்யறது? அதான் எவன் வேலையை என்னால செய்ய முடியாது. நான் என் வீட்டுக்கே போறேன்னு சொல்லிட்டு தூக்கி வீசிட்டு வந்துட்டேன். ஏண்டா, உன் பொண்டாட்டி சிங்க பெண்ணு நான் சிங்க பெண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சா கடைசியில இவன் இப்படித்தான் வந்து உட்காருவான்னு எனக்கு தெரியும்டா. ஆடுற காலும் அரைக்கிற வாயும் இப்படித்தான் இருக்கும். நான் கூட நினைச்சேன் வீட்டுல ஒருத்தர் சம்பாதிக்கிறத விட 2 பேர் சம்பாதிச்சா பணம் கிடைக்கும்னு. கடைசி வரைக்கும் இந்த வீட்டுக்காக நான் மட்டுமே தான் உழைக்கணும் போலயே. உங்க அம்மா பாட்டுக்கு போறாங்க, சாப்பிட சொல்லியா? நான் இந்த ரகு பையன் வீட்டுல பிள்ளைக்கு நலங்கு வைக்கிறாங்க, அங்க சாப்பிட்டுக்கிறேன். போனா போங்க. யோ நீ சாப்பிட்றியா இல்லையா? அப்ப இன்னைக்கு சாப்பிட்றேன். எவனுக்கும் அடிமை கிடையாது நானு. சரி ஊருக்கு கிளம்புவோம். போனதெல்லாம் போயிட்டு போட்டோம். நம்ம தான் கேஸ் கொடுத்துருக்கோம்ல, கிடைச்சா நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஊருக்குலாம் வரல. ஊருக்கு வரலையா? அப்ப வேற எங்க போற? அடியே, இந்த ஊரு வேணாம் ஒண்ணு வேணாண்டி, வாடி நம்ம பாட்டுக்கு போயிடுவோம். ஏமா இவர் வீட்டு எங்க இருக்கா? அங்க போகணும். இதுக்கு அங்க வந்து மறுபடியும் சண்டையை போட்டுட்டு வரதுக்கா? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. கம்மன் வந்து வண்டியில ஏறு. நான் போய் அங்க யார் யார் இருக்காங்கன்னு பார்க்கணும். இங்க பாரு, உன்னை காணலன்னு இவ்வளோ நேரம் நான் அங்க இங்கே அலைஞ்சு திரிஞ்சிட்டு வந்திருக்கேன். எனக்கு அவ்வளோ டென்ஷனா இருக்கு. இன்ன வரைக்கும் ஒரு பொட்டு கூட தூங்காம இருக்கேன். தயவு செஞ்சு வந்து வண்டியில ஏறு, ஊருக்கு போவோம். சரியா? ஆமாண்டி, வேணாண்டி, வாடி போவோம். ஏமா அப்ப இந்த ரூம்ல ஏதோ இருக்குமா, அதான் கூட்டிட்டு போறதுக்கு வலிக்குது. அத்த நான் ஊருக்கு வண்டி எடுக்கிறேன், நீங்க வந்தா வாங்க, அப்படி இல்லையா நேத்து மாதிரி இங்கேயே திரிங்க. நான் எங்க அட்ரஸ் இருக்குன்னு நான் எதுவும் சொல்ல மாட்டேன். முடிஞ்சா கண்டுபிடிச்சு வாங்க. அடியே பைத்தியக்காரி, நேத்துல இருந்து இங்கேயே தெரிஞ்சுக்கிட்டு திரியறோண்டி. வாடி ஊரை பக்கம் பார்த்து போவோம். இல்லம்மா நான் வரலம்மா, நீ வேணா பார்த்து போ. அடியே அறிவு கெட்டவளே, கம்முனு வாடி. விடு, நான் வரலன்றல்ல. இந்த தொலை கம்முனு. அப்பா சாப்பாடு கீழே வையா, நான் எடுத்துக்கிறேன். நானே உங்களுக்கு ஊட்டி வரே, சாப்பிடுங்க. ஐயோ சூடா இருக்கு, கொட்டிடும், குடு. ஐயோ நானும் சொல்லிட்டேன், எனக்கு நான் அப்பா பாக்குறாருல, அவருக்கு நான் தான் செய்யணும்னு சொல்லிட்டு அவன் எடுத்துக்கிட்டு வரான். கொட்டிடுறியா? அதெல்லாம் கொட்டாது. சரி, அவன் ஆசையை ஏன் கெடுக்குறீங்க? வாங்கிக்கங்க.
நேத்தெல்லாம் என்ன ஆச்சு என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தான் உங்களுக்கு. அப்புறம் நான் தான் இப்படிப்பா அப்படின்னு சொன்னோன்னையும் ஒரே அழுக. ஏன்? உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுல்ல, அதுதான். அதெல்லாம் ஒன்றும் இல்லையா? இல்ல, அது வலிக்கும். எனக்கு சின்னோண்டு பிள்ளையாடல கிழிச்சதுக்கு எப்படி வலிச்சது அந்த மாதிரி தானே உங்களுக்கும் வலிக்கும். அதெல்லாம் நான் பெரியவன்ல, அதனால எனக்கு ஒன்றும் வலிக்கல. சாப்பிடுங்க, மாத்திரை போட்டு சரியா போயிடும். சரி சரி 2 பேரும் சாப்பிடுங்க, நான் தான் வந்துடுறேன். நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்வோம்னு சொல்லுவாங்க. இவங்கிட்ட நான் அன்பை கொடுத்ததுனால தான் இன்னைக்கு எனக்கு ஒரு கஷ்டம் நோனியும் இப்படி வந்து நிற்கிறான். எல்லாரும் வந்தாச்சு தானே, நலங்கு வைக்க ஆரம்பிங்க. பிள்ளைங்க எம்பிட்டு நேரம் தான் பசியோட இருப்பாங்க. ஏண்டி எல்லாத்துக்கும் சொன்னியா இல்லையா? ஒருத்தரையும் ஆளை காணா. தம்பி, எல்லாத்துக்கும் போயிட்டு சொல்லிட்டு தாயா வந்தோம். நம்ம ஊருக்காரவங்களாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பொறுமையா தான் வருவாங்க. என்ன இது, நம்மள ஒருத்தர் வீட்டுல விசேஷம்னா முன்னால போய் நின்றுக்கிட்டு பந்தி பரிமாறுறதுல இருந்து எச்சியலை எடுக்கிறதுல இருந்து கூட்டி முறவாசல் செய்யற வரைக்கும் எல்லாம் நம்ம பண்றோம். ஆனா நம்ம வீட்டுக்கு ஒண்ணுனோடனே ஒரு நாய் போய் வந்திருக்கான்னு பத்தியா? இனிமே நம்மளும் அப்படித்தாண்டி இருக்கணும். எவன் வீட்டு விசேஷத்துக்கும் போகவும் கூடாது, ஒண்ணும் கூடாது. எல்லாம் நம்மள இப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க போல. சரி, நல்ல நேரத்துல எதுக்கியா நீ கத்திக்கிட்டு கிடக்குற? விடியா விடியா, வந்தா வரவுல வைப்போம், வராதவள செலவுல வைப்போம், அம்புட்டு தான். இனி நம்மளும் அந்த மாதிரி இருந்துக்க வேண்டித்தான். ஊர்ல உள்ளவங்களை ஏன் சொல்றீங்க? ஏன் உங்க சித்தப்பு கூட இன்ன வரைக்கும் இந்த பக்கம் வரல? ஏன் அவருக்குலாம் என்ன வந்திருக்கலாம்ல? ஏண்டி என் சித்தி உடம்பு முடியாம கிடக்குது. புள்ள நாளைக்கு கல்யாண நேரத்துல ஏதோ ஒண்ணுன்னா என்ன பண்றதுன்ட்டு அதை அவர் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிருக்காரு. இன்னத்துக்கும் நகையெல்லாம் கொடுத்துருக்காரு, மறந்துட்டியோ? என்னமோ இவ்வளோ மாதிரி பேசிட்டு இருக்கா. என்ன இப்பயே 2 பேரும் சண்டைய ஆரம்பிச்சிட்டாங்களா? மா கம்மனு இருங்கம்மா. நான் கம்முன்னு தானடி இருக்கேன். போய் எல்லாத்துக்கும் வீட்டில் வெத்தலை பார்க்க வச்சு அழைக்கிற மாதிரி பிள்ளைக்கு நலங்க வைக்கிறோம், வந்துருங்க வந்துருங்கன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டி. ஆனால் ஒருத்தர் வரல, நான் என்ன பண்ண முடியும்? எல்லாம் அவங்களுக்கு 1008 வேலை இருக்கும்ல, எல்லாம் முடிச்சுட்டு தானே வருவாங்க. நீ சொன்னியா சொல்லலையோ? நான் சொல்லலை தானே, நீங்கள் போய் சொல்லி வேணா போய் கூட்டிட்டு வாங்க. பாருங்க, சம்மந்தி மாப்பிள்ளையெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன 2 பேரும் ஓரியாட்டம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க? ஏம்மா நலங்க வைமா. மாப்பிள்ளையெல்லாம் இருக்காரு, என்ன நினைப்பாங்க? அதுவும் சம்மந்தி வேற இருக்காரு. அவங்க வீட்டில் அவங்க அம்மா இருந்திருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் பார்ப்பாங்க வைப்பாங்க. அவங்களும் இல்லாதனால தான் இப்போ இங்கேருந்து எல்லாம் பண்ணுறாங்க. நீங்களே இப்படி 2 பேரும் கீரியும் பாம்புமா அடிச்சுக்கிட்டு கிடந்தா எந்த நேரத்தில் சண்டை போடணுன்ற இது இல்லை. நம்ம பிள்ளை விசேஷம், அடுத்த வீட்டு விசேஷமா? போய் நலங்க வச்சு நீயே ஆரம்பிச்சு விடு. இங்கே இருங்கம்மா, அதெல்லாம் நீங்கள் எதையும் நினச்சி வருத்தப்படாதீங்க, சரிங்களா? 4 பேர் வந்தாலும் சரி வராட்டியும் சரி, நம்ம இருக்கோம்ல, நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம ஆசீர்வாதம் பண்ணாலே போதும். அதுக்கு காலத்துக்கு நல்லா இருக்குங்க. இதுக்கு தான் சொன்னேன், இப்படி ஊரில் எல்லாத்தையும் கூப்பிட்டு நாளைக்கு எல்லாம் தடப்படலைன்னா எல்லாத்தையும் சாப்பாடாக்கி கடைசியில் ஒருத்தர் வரலைன்னா நம்ம மனசு எம்பிட்டு கஷ்டப்படும். இப்படி யாருமே வராமல் நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக செஞ்சுட்டு போவோம். வாங்க வந்து ஆரம்பிங்கத்த. அம்புட்டு தான் ஐயா, அம்புட்டு தான். போ. எல்லாரும் ஒன்று சொன்னாப்புல வரல பாரு நம்ம புள்ள வீட்டு நம்ம புள்ள விசேஷத்துக்கு. எல்லாம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு கேவலமா நினைச்சிருக்காங்க. இனிமே நம்மளும் அவங்க கிட்ட இருந்து இதே மாதிரி தான் இருக்கணும். யாரும் கூப்பிட்டாலும் போகவும் கூடாது, வரவும் கூடாது. எப்படியெல்லாம் என் பிள்ளைக்கு கல்யாணத்தை நடத்தணும், சீமந்தம் பண்ணணும், நலங்கு வைக்கணும், அப்படியெல்லாம் மனக்கோட்டை கட்டுனேன். இப்படியா நடக்கணும்? என்னடா ரகு, அழுவுறியா? இல்லனே, இல்ல ஒன்றும் இல்லை, கண்ணில் தூசி பட்டுருச்சு. ஏன்டா டேய், பார்த்தாலே தெரியுது அழுகிற மாதிரி. என்ன தூசி பட்டுருச்சு? இல்லை, இப்போதான் பிறந்தமாயிடுச்சு, அதுக்குள்ள கல்யாணம், அதை நினச்சி ஒரு மாதிரி அழுக வந்துருச்சு. சரியான முரட்டு பையன், இவனுக்கெல்லாம் கண்ணீரே வருமானு எல்லாரும் கேட்பாங்க. கடைசியில் பாரு, கல்லுக்குள்ளேயும் ஈரம் இருக்கிற மாதிரி இப்போ வந்துச்சு பாரு. வருத்தப்படாதீங்க. எங்க போறாங்க? நம்ம வீட்டில் தான் இருக்க போறாங்க, சரிங்களா? அதெல்லாம் நீங்க எந்த இதையும் கவலைப்பட தேவையில்லை, நாங்க நல்லா பார்த்துப்போம். யோ என்னையா, நான் தான் அழுவேன்னு பார்த்தா நீ அழுதுகிட்டு கிடக்குற. இல்ல நடத்துங்க. டேய், அழுது கண்ணு வெளியே வந்துட போதுடா, அழுகாதடா டேய். 1000 தான் பெரியவனா வளர்ந்தாலுமே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது எந்த பெரியவனா இருந்தாலும் சின்ன பிள்ளையா மாறிடுவாங்க.